இலங்கை இராணுவத்தினர் இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் மனித உரிமை மீறல்களை செய்திருந்தார்கள் என்கின்ற வாக்குமூலத்தை சரத் பொன்சேகா அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அவர் இது சார்ந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார். அந்த விடயங்கள் இப்பொழுது சர்ச்சையை கிளப்பி இருக்கின்றன. இதற்கு முன்பு தமிழ் மக்கள்தான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்த விடயம் இலங்கை இராணுவம் தமிழினத்தை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு மனித உரிமை மீறல்களை செய்தது என்பதை விட காட்டுமிராண்டித்தனத்தை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டார்கள் என்கின்ற கருத்தை தொடர்ச்சியாக பதிவிட்டு தங்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தமிழ் சமூகம் போராடி கொண்டிருந்தன. 15 வருடங்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் தற்பொழுது இதற்கு முன்பு வரை இலங்கை ஆட்சியாளர்களோ அல்லது இலங்கையிலே அந்த இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்றவர்களோ இலங்கை இராணுவம் தவறு செய்தது என்கின்ற ஒற்றை வார்த்தையை அவர்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் நேர்மையாகவும் நீதியாகவும் நடந்ததாகவே பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். ஆட்சி பீடத்தில் ஏறி இருந்தவர்களும் அதைத்தான் ஒத்துஊதி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் நிஜம். ஆனால் இப்பொழுது பிரிட்டன் அரசாங்கத்தின் சார்பில் அதன் வெளி விவகாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடை அறிவிப்பில் 4 பேர் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த 4 பேரில் தமிழராக கருணாமான் அவர்கள், மற்ற 3 பேரும் சிங்களர்கள். இந்த 3 பேரில் ஒருவரை மட்டும் சரத் பொன்சேகா அவர் தவறு செய்திருக்க மாட்டார் என்று குறிப்பிடுகின்றார். மற்ற 2 பேரும் தவறு செய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது, இதை நான் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறேன் என்ற கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் உண்மை நிலை என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இந்த கேள்விக்கான விடைகளோடு நாமும் பயணிக்க வேண்டிய ஒரு களத்தையும் எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது. எனவே இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். அது சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் பேசக்கூடிய அந்த கருத்துகள், அதற்கான உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள். இந்த காணொலியை நீங்கள் பார்க்க செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடையும். பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்பதுதான் எங்களுடைய வலையொலியின் பெயர். சரத் பொன்சேகாவை குறித்து நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். காரணம், 2009ஆம் ஆண்டு நடந்த அந்த இன அழிப்பு போரில் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றக்கூடிய தளபதியாக இருந்தவர் சரத் பொன்சேகா. அன்று நடந்த மனித உரிமை மீறல்கள் அனைத்தையுமே அவர் புரிந்து வைத்திருந்தார் என்பதை விட அதற்கு காரணமானவர்களில் அவரும் ஒருவர் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஆனால் இப்பொழுது பிரிட்டன் அரசாங்கம் ஒரு தடையை விதித்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கை இராணுவத்தில் பணியாற்றிய முக்கிய தளபதி 3 பேருக்கு தடையை விதித்திருக்கின்றது. இந்த தடை விதிக்கப்பட்டவுடன் பரபரப்பு பற்றி கொள்கின்றன. விமல் வீரவன்சா ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். இன்னும் ஒரு சிலர் வேறு சில கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச ஓடோடி வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். நமல் ராஜபக்சே ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் என்று இந்த விடயம் ஒரு பரபரப்புக்குள் செல்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் விமல் வீரவன்சா இப்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், ஒரு 40,000 பேரை நாங்கள் கொன்றுவிட்டதாக பொய்யான ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட எங்களுடைய இராணுவ வீரர்களை பிடித்து வைத்திருந்தார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் எடுத்தோம் என்று பதிவிட்டிருக்கின்றார். விமல் வீரவன்சா எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய கதை ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொல்லக்கூடிய ஒரு கதை போல இருக்கின்றது. 2.5 லட்சம் அதாவது இராணுவ வீரர்களை இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒரு 6,000 பேர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அந்த 2 லட்சம் பேரையுமே அவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள் என்று விமல் வீரவன்சா சொல்கின்ற கருத்து உண்மையிலே அது ஏற்புடைய கருத்தா என்பதை விட விமல் வீரவன்சா சரியாக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார் என்று தான் நினைக்க தோன்றுகின்றது. அப்படிப்பட்ட சூழலில் 40,000 மக்களை நாங்கள் கொன்றுவிட்டதாக எங்கள் மீது பொய் புகார்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதை கேட்டுக்கொண்டு பிரிட்டன் அரசாங்கம் எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு துணிந்திருக்கிறது. இது முட்டாள்தனமான செயல்பாடு என்று விமல் வீரவன்சா குறிப்பிட்டிருக்கின்றார். விமல் வீரவன்சாவை பொறுத்தமட்டில் இலங்கை இராணுவத்தினர் கோழைகளாக இருந்தார்கள் என்பதை அவர் ஒத்துக்கொள்கின்றார். அப்படி கோழைகளாக இருந்த காரணத்தினால் தான் அந்த 2 லட்சம் பேரும் இயக்கத்தை சார்ந்தவர்களிடம் மாட்டிக்கொண்டார்கள் என்பதை அவர் ஒத்துக்கொள்கிறார் என்பதாக நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, சரத் பொன்சேகாவுடைய கூற்று.
சரத் பொன்சேகா இன்று என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் 4 பேருக்கு தடை விதித்திருக்கின்றது. 4 பேருக்கு தடை விதித்திருக்கிறது என்பதின் பின்னணியில் பல உண்மைகள் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக இராணுவ வீரர்கள் மனித உரிமை மீறல்களை செய்தார்கள் என்பது அது உண்மையிலே நடைமுறையில் இருந்தது என்பது எனக்கு தெரியும். காரணம், முன்னால் நின்றவர்கள் அந்த தவறுகளை செய்யவில்லை. ஆனால் பின்னால் இருந்து கட்டளை கொடுத்தவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும் என்று துடித்தவர்கள் பின்னால் இருந்து அதற்கான காரணங்களை அவர்கள் செயல் வடிவம் படுத்தினார்கள் என்கின்ற விடயம் எனக்கு தெரியும் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் இராணுவம் திட்டமிட்டு தமிழின மக்களை அழிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக பயணித்தது என்பதைத்தான் அவர் இப்பொழுது அதை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் அல்லது வாக்கு மூலமாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இங்கு உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றன. இந்த சூழலில் அவர் இன்னொரு கருத்தையும் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது 4 பேருக்கு தடை விதித்திருக்கின்றது. இந்த 4 பேரில் 2 பேர்கள் தவறு செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அந்த 2 பேர்களை மையப்படுத்தி நான் நாடாளுமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார். அப்படி என்றால் நாடாளுமன்றத்தில் சரத் பொன்சேகா அவர்கள் பேசிய கருத்திற்கு அப்பொழுது அதை நாடாளுமன்றத்தில் இருந்து அதை கேட்டுக்கொண்ட ஆட்சியாளர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கின்றது. இந்த சூழலில் இப்பொழுது இந்த 2 பேர் தவறு செய்தார்கள் என்பதை இராணுவத்தில் அப்பொழுது தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா குறிப்பிடுகின்றார் என்றால் இன்னும் பல உண்மைகள் வெளிவர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் சொல்ல முடிகின்றது. நாம் ஒரு பழமொழி சொல்வார்கள், எப்பொழுதுமே உண்மை காலதாமதமாயினும் அது வெளியே வந்துதான் தீரும் என்பது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகள் வெளிவரத் தொடங்குகின்றன. இந்த உண்மைகள் வெளிவரத் தொடங்க நான் குற்றவாளி இல்லை, அவர் குற்றவாளி இல்லை, இவர் குற்றவாளி என்று ஒவ்வொருவரையும் காட்டிக் கொடுக்கக்கூடிய களங்கள் இப்பொழுது அரங்கேறத் தொடங்கியிருக்கின்றன. இதில் பல உண்மைகள் வெளியே தெரிவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கின்றது. பல உண்மைகள் வெளியே தெரிகின்றது என்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு நடந்த அந்த கொடூரமும் வெளியே தெரிவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாம் இந்த விடயத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் 15 வருடங்களாக நடத்திய போராட்டத்தை மையப்படுத்திய களத்திற்கான வெற்றிகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறதா என்பதை விட இதுவரை ஒளிந்திருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று ஆட்சியாளர்கள் பின்னால் ஒளிந்திருந்த குள்ளநரிகள் இப்பொழுது ஒவ்வொருவராக தங்களுடைய முகமூடிகளை கழற்றிக்கொண்டு அவர்கள் செய்த கொடூரங்களை ஒவ்வொருவரும் பறைசாற்றி கொள்ளக்கூடிய ஒரு களம் அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த தடை அறிவிப்பு இன்னும் பல உண்மைகள் வெளிவருவதற்கான ஒரு களத்தை அது கொண்டு வந்து நிறுத்தும். சர்வதேச நீதிமன்றத்தில் இந்த இலங்கை ஆட்சியாளர்கள் அல்லது குற்றம் செய்த இராணுவ தளபதிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு உறுதிப்படுத்துவதற்கான ஒரு களமாக அது அமையும் என்பதுதான் தற்பொழுது உள்ள செய்தி. நன்றியுடன் இன்பா.